சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது லாபாதிபதியும் தொழிலும். இதுதான் தலைப்பு. சொந்த தொழில் புரியறவங்களுக்கு லாபம் என்பது கட்டாயம் வேண்டும். ஏன்னா லாபம் இல்லைன்னா தொழிலை தொடர்ந்து செய்ய முடியாது. எல்லாருமே தொழில் பண்ணுறது, பிஸ்னஸ் எடுத்துக்கிறது, முதலீடு போட்டு ஒரு தொழிலை செய்கிறது எல்லாமே லாப நோக்கத்திற்காகத்தான். சேவைகள் சிலவை அதில் ஒளிஞ்சிருந்தாலும் கூட நமக்கான வருமானத்தை தரக்கூடிய விஷயமாக தான் நம்ம தொழிலை பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் லாபாதிபதிங்கிற ஒருத்தர் வருவார். சரலக்கணங்களுக்கு லாபாதிபதி பாதகத்தையும் செய்வாருங்கிறது ஒரு அடிஷனல் தகவலாக இருந்தாலும் கூட இந்த லாபாதிபதி குறிப்பிடக்கூடிய சில வகை தொழில்களை நாம் செய்யும்போது கட்டாயமாக வளர்ச்சி இருக்கும். இதில் லாபாதிபதியின் ஸ்தானம் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு தனஸ்தானமாக வரும். 10க்கு 2 தான் 11. அப்போ லாபம் என்பது அந்த கிரகம் தரக்கூடிய ஆதிபத்திய காரகத்துவ ரீதியாக நம்ம செயல்படும் போது லாபம் நிச்சயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த வகையில் 12 லக்னக்காரங்களும் இந்த மாதிரியான தொழில் வகைகளில் இருந்தால் லாபம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மேச லக்னக்காரர்களுக்கு சனி லாபாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் வந்துடுவார். அப்போ சனி தரக்கூடிய காரகத்துவ ஆதிபத்திய தொழில்களில் நம்ம ஈடுபட்டால் மேச லக்னத்திற்கு நிச்சயம் லாபமும் வெற்றியும் இருக்கும். பூமிக்கடியிலிருந்து கிடைக்கிற பொருட்கள், அழுகும் பொருட்கள், பெட்ரோல், கேஸு, டீசல், மண்ணெண்ணெய், குடிக்கக்கூடியாத திரவங்களை விற்பனை செய்கிறது, பெட்ரோல் பங்க் ஏஜென்சி நடத்துறது, மெக்கானிக்கல் ஷாப் பண்ணக்கூடிய வேலைகள், கனரக வாகனங்களை வச்சு செய்யப்படக்கூடிய தொழில்கள், இரும்பு, அழுகும் பொருட்கள், அழுக்கு பொருட்கள், இதெல்லாம் இவங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும். அரசியல் சார் விஷயங்களில் கூட பார்த்திங்கன்னா மக்கள் சேவை செய்யக்கூடியவர்கள்ங்கிற இந்த கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், நகராட்சி மன்ற தலைவர்கள், இதெல்லாமும் சனி பகவானுடைய காரகத்துவத்தில் வரக்கூடிய தொழில்கள் தான். நீதிபதிகளை குறிக்கக்கூடிய அமைப்பும் சனி பகவானுக்கு உண்டுங்கிறத நம்ம இந்த இடத்துல மறந்துடக்கூடாது. வக்கீல், புதன் தான் வக்கீல் தொழிலை குறிப்பார்னாலும் கூட சனியும் வக்கீல் தொழிலை குறிப்பார். ஏன்னா துலாத்தில் உச்சமாகிறவர் அவருங்கிறதுனால கம்பெனி லா, ஆக்டிங், அந்த மாதிரியான துறைகள், அது சார்ந்த தொழில்கள் செய்கிறதுலையும் சனி பகவானுக்கு நல்ல ஒரு அமைப்பும் காரகத்துவமும் உண்டு. கனரக வாகனங்களை வச்சு செய்யப்படக்கூடிய தொழில்கள், கனிம வளங்கள் சார்ந்த தொழில்களை செஞ்சால் இவங்களுக்கு லாபம் இருக்கும். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் லாபாதிபதியாகவும் அட்டமாதிபதியாகவும் வர்றதுனால சிட் ஃபண்ட்ஸு, ஃபைனான்சியல் சம்மந்தப்பட்ட துறைகள், சொல்லிக் கொடுத்தல், வங்கி தொழில், ஒரு அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடிய தொழில்கள் இவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். தங்க நகை வியாபாரம், ஃபைனான்ஸ், லேவாதேவி, சிட் ஃபண்ட்ஸ் நடத்துறது, இதெல்லாமே இவங்களுக்கு லாபம் தரக்கூடியது. தான் பெற்ற அறிவை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதன் மூலமான இந்த கோச்சிங் சென்டர் சம்மந்தப்பட்ட துறைகள், டியூஷன் சென்டர் சம்மந்தப்பட்ட துறைகள், டுட்டோரியல் காலேஜ் மாதிரியான தொழில்கள், இதெல்லாம் இவங்களுக்கு செய்கிறதுக்கு மேன்மை தரக்கூடிய அமைப்பு. உத்தியோக வலிமையில் குரு நிறைய உத்தியோகத்துக்கு காரகிரகம் வசித்தாலும் தொழில் வலிமையில் அவர் லேவாதேவி தொழிலுக்கு தான் மெயினான காரகிரகம். வட்டி தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய கந்துக்கடை, ஃபைனான்ஸு, டெய்லி கலெக்ஷன், வார கலெக்ஷன், மாத கலெக்ஷன், சீட்டு நடத்தி அதுக்கு பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக ரிஷபத்துக்கு வரும். ஸோ அது சார்ந்த தொழில்கள் இவங்களுக்கு வெற்றிகளையும் கொடுக்கும். மிதுன லக்ன ஜாதகங்களுக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவார். இவர் 6ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வருவார். இவர் லாபாதிபதியாக வர்ற வகையில் பார்க்கும்போது அதிகார பதவிகள், அது சார்ந்த தொழில்கள் அப்படிங்கிறதுல வந்தாலும் கூட இவங்களுக்கு சொந்த தொழில் செஞ்சு சக்ஸஸ் பண்ணுற அமைப்புங்கிறது சற்று குறைவானது தான். அதனால் ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட துறைகளில் ஈடுபடுறது, இடம் வாங்கி விற்கிற தரகு வேலை செய்கிறதுங்கிற மாதிரியான அமைப்புகள் இவங்களுக்கு சுயமாக செய்யும்போது லாபம் வரும். சர்வீஸ் ஓரியன்டான தொழில்களில் மிதுன லக்னம் ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணும். உபய லக்னங்கள் எல்லாமே சர்வீஸ் ஓரியன்டான தொழில்களில் சக்ஸஸ் பண்ணுங்கிறதுனால பூமி, அது சார்ந்த துறைகள், மருத்துவ உபகரணங்கள், இந்த மெடிக்கல் ரெப்பாக இருக்கக்கூடியது, மருத்துவ பொருட்களை தயாரித்து விற்பனை செய்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பொருட்கள் விற்பனை பிரதிநிதிகள், அந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு லாபம் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். பட் எந்த அளவுக்கு லாபம் வருதோ அந்தளவுக்கு கடனும் சேர்ந்து தான் வருங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த லக்னத்துக்கு உண்டு. கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியாக சுக்கிரன் வருவார். அவரே 4ஆம் இடங்கிற சுகஸ்தானாதிபதியும் வருவார். சுக்கிரன் ஆடம்பர பொருட்கள், காரு, பங்களா, வீடு, இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகங்கள். கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு விடுறது, தொகுப்பு வீடுகள் கட்டி வாடகைக்கு விடுறது, பெண்கள் தங்கக்கூடிய ஹாஸ்டல் கட்டி வாடகைக்கு விடுறது, காலேஜ் நடத்துறது, கல்வி நிறுவனங்கள் நடத்தி அதன் மூலம் லாபம் பார்க்கறது, இதெல்லாம் கடகலக்கணத்துக்கு இயற்கையாகவே வரும். பெண்களுக்கு உபயோகப்படுற மாதிரியான எந்த தொழில் செஞ்சாலும் கடகலக்கணக்காரங்க செய்வாங்க. ஏன்னா லாபஸ்தானமாக வர்றது சுக்கிரனுடைய வீடுங்கிறனால. திரையரங்குகள் நடத்துவது,
திரைப்பட விநியோகஸ்தராக இருக்கிறது, திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கிறது, அழகு நிலையங்கள் நடத்துறது, அழகு கலை நிபுணர்களாக இருந்து அதில் காசு பணம் சம்பாதிக்கிறது, அரசியல் ஆதாயங்கள் பெறுறது, கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு விடுறது, திருமணம் சார்ந்த துறைகள் சார்ந்த தொழில் எல்லாமே பண்ணுறது, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரியான தொழில்கள் எல்லாமே இவங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும். சிம்மலக்கணத்துக்கு புதன் தான் வந்து லாபாதிபதியாக வர்றாரு, அவரே தனாதிபதியாகவும் வந்துடுவாருங்கிறதுனால அறிவுசார் விஷயங்களில் இவங்க முதலீடு செய்கிறது, ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் லாபம் பார்க்கறது, கல்வி நிறுவனங்கள் நடத்துறது, கல்லூரிகள் நடத்துறது, பள்ளி தாளாளராக இருக்கக்கூடியது அதெல்லாம் தொழிலாக எடுத்து செய்கிறதுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறது, ஏற்றுமதி இறக்குமதி, கம்ப்யூட்டர் துறை சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறது அதுவும் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணுற அமைப்பு சிம்மலக்கணத்துக்கு நேச்சராகவே வரும். ஏன்னா புதன் வந்து ஷேர் மார்க்கெட் சார்ந்த தொழில்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகங்கிறனால நீண்ட கால முதலீடுகள் இது ஜெயிக்குங்கிறத முன்கூட்டியே யூகித்து அதில் முதலீடு பண்ணிட்டு பேசாமல் இருக்கிறது சிம்மத்திற்கு சிறப்பு. கன்னிகா லக்கணத்துக்கு அஃப்கோர்ஸ் சந்திரன் 11ஆம் அதிபதியாக வருவார். இதுவும் ஒரு உபய லக்கணங்கிறனால சொந்த தொழில் பெரும் வெற்றிகள் பெறும் அமைப்பு இல்லை. இன்னொன்று சொல்ல போனோம்னா சந்திரனுக்கு வளர்றதும் தேய்கிறதுங்கிற மாதிரியான 2 அமைப்புகளும் மாறி மாறி வரும். ஒரு விதத்தில் இவங்களுக்கு இவர் மாரகாதிபதிங்கிறனால லாபங்கிறதும் மாரகங்கிறதும் 2 ஒன்று தாங்கிறது மாதிரி வந்துடும். விவசாயம், விளைபொருட்கள், ஏஜென்சி அது சார்ந்த துறைகள் இவங்களுக்கு பொதுவாக வந்து சர்வீஸு அதை தொழிலாக செய்யணும். ஒரு சர்வீஸை தொழிலாக கொடுக்கறதுக்கு தான் உபய லக்னங்களுக்கு பவர் அதிகம். அதனால் இவர்கள் சுய தொழில் புரிவதற்கு முயற்சி செய்யும் போதே அது சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கா அப்படிங்கிறத யோசித்து செய்கிறது தான் புத்திசாலித்தனம். ஒரு உதாரணமாக ஹோட்டலில் வந்து நடத்துறது வந்து பிஸ்னஸ், அதுவே கேட்ரிங் டெக்னாலஜி நடத்துறது சர்வீஸ். இது 2க்குமான டிஃபரன்ஸ் என்னென்னா, ஹோட்டல் நீங்கள் உணவை தயார் பண்ணிடுவீங்க, இட்லி சுட்டு வச்சுருவீங்க, வடையை சுட்டு வச்சுருவீங்க, மக்கள் வந்து சாப்பிடணும், வர்றதை பொறுத்து உங்களுக்கு வியாபாரம். ஆனால் கேட்ரிங் டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா ஆர்டர் எடுத்துகிட்டு தான் சமைக்கவே ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு விசேஷத்துக்கு இவ்வளோ எங்களுக்கு சமைக்கணும்னு சொல்லி அவங்கக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு உங்கள் சேவையை அவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஸோ சேவையை கொடுக்கும் தொழில்கள் பூரா இவங்களுக்கு செட் ஆகும். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து லாபாதிபதியாக வருவார், அவரே பாதகாதிபதி வருவார். அவருக்கு செகண்டரி ஆப்ஷனே கிடையாது. அரசாங்கம், அரசு கான்ட்ராக்டுகள் மூலமாக லாபம் வரும். அரசு கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள் பூரா இவங்க பண்ண முடியும், அரசியலில் ஈடுபட முடியும். அதிகாரம் மிக்கவர்களின் தொடர்புகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் இருக்கும். தகப்பனார் செய்து கொண்டே வந்த தொழிலை இவங்க எடுத்து செய்கிறதுங்கிற மாதிரியான லாபங்கள் மேன்மைகள் இருக்கும். கூட்டு சேர்ந்து அதன் மூலம் ஆதாயம் பெற முடியும். அரசியல்வாதியாக பதவி பட்டம் அதன் மூலம் வரக்கூடிய ஆதாயங்களையும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். மின்சாரத்துறை இவங்களுக்கு ஒரு லாபகரமான தொழில் தான். பொதுவாக கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், பாலம் கட்டுறோமா, கக்கூஸ் கட்டுறோமா, வீடு கட்டி கொடுக்குறோமா, எல்லாமே வந்து இவங்களுக்கு லாபம் தரக்கூடிய அரசு கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட துறைகள் அதிக லாபம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பொதுவாக வந்து நெளிவு சுழிவு அதிகமாக இருக்கக்கூடிய லக்னங்களில் துலாம் ஒன்று. எல்லா சூழ்நிலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. இவங்க தொழிலதிபர்களாக இருக்கிறதுக்குன்னே பிறக்கிறவங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆளுங்கட்சியிலையும் இவருக்கு நண்பர் இருப்பார், எதிர்கட்சியிலையும் நண்பர் இருப்பார். யாரையுமே நேரடியாக பகச்சிக்கவே மாட்டாங்க. நெளிவு சுழிவாக தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்ளும் சாமர்த்தியம் லக்னங்களில் துலாமும் ஒன்றுங்கிறதுனால தொழிலதிபர்களுக்குன்னே உருவாக்கப்பட்ட லக்னமாக இது இருக்கும். ஏன்னா இது ஜட லக்னம். 12 லக்னங்களில் உயிரற்ற லக்னம் ஒன்று இருக்குன்னா அது துலாம் தான். துலாத்துக்கான சின்னத்தை போய் பாருங்கள், தராசு. மற்றதுக்கெல்லாம் சின்னங்கள் பாருங்கள், உயிருள்ள ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். அது விலங்காக இருக்கலாம், மனுஷனாக இருக்கலாம். ஆனால் துலாத்துக்கு மட்டும் ஜட பொருள் தான். அதிகமாக சென்டிமெண்ட்டுக்குள்ளே மாட்ட மாட்டாங்க. தங்கள் சுய காரிய புலிகளாக இருக்கக்கூடிய லக்னம். ஸோ இவங்க தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். விருச்சிக லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியாக வர்றவர் புதன், அவரே அட்டமாதிபதி. ரகசியமான வழிகளில் லாபம் வர்றது, மற்றவர்கள் அறிவை திருடிக் கொள்வது, ஒரு டூப்ளிகேட் பொருள் தயாரித்து அதில் லாபம் பார்க்கிறது. இப்போ ஒரிஜினல் பொருள் ஒன்று வரும், அதே மாதிரி செகண்ட் காப்பி ரெடி பண்ணுறது தான் விருச்சிக லக்னத்துக்கு ரொம்ப அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகும். மற்றவங்களுடைய புத்திசாலித்தனத்தை, அறிவை தனது லாபத்துக்கு பயன்படுத்தி கொள்ளும் தன்மை கொண்டவங்க. இவங்களுக்குன்னே வேலை செய்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். அதை பயன்படுத்தி முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. கல்வி நிறுவனங்கள் நடத்துறது, இப்போ ஒரிஜினல் புக் இருக்குன்னா அதே மாதிரி அந்த புக்கை டூப்ளிகேட்டாக ரெடி பண்ணக்கூடியது. கிட்டத்தட்ட கள்ள நோட்டு சமாச்சாரம் மாதிரி தான் வச்சுங்களேன். புதன் வந்து பேப்பரை குறிக்கிற கிரகம், அறிவை குறிக்கிற கிரகம். அவரே அட்டமாதிபதி, லாபாதிபதி. ஸோ மற்றவங்க அறிவை திருடுவதன் மூலமாகவும், ஒரு பொருளை காப்பி எடுத்து அதை தயாரிக்கிறதன் மூலமாகவும், அறிவுசார் விஷயங்களில் காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுக்கிறதன் மூலமாகவும் இவங்களுக்கு லாபங்கள் மேன்மைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது காலபுருஷனுடைய 6ஆம் வீடு இவங்களுக்கு லாபஸ்தானங்கிறதுனால மற்றவர்களுக்கு துன்பம் வரும்போது அதை சாதகமாக பயன்படுத்திக்கிற அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். இப்போ கொரோனா மாதிரியான காலங்களில் ஒரு தடுப்பூசி தயார் பண்ணுறாங்க, அதே மாதிரி தடுப்பூசியை டூப்ளிகேட்டாக தயார் பண்ணிடுற ஒரு அமைப்பு பெரிய லெவலில் சொல்கிறேன். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காப்பிரைட் பேட்டர்னை திருடும் தன்மை அல்லது வாங்கும் தன்மை, இந்த அமைப்பில் லாபம் தரக்கூடிய அமைப்புகள் உண்டாகும்.
தனுர் லக்கணத்தை பற்றி கேட்கவே வேண்டாம். அதுவும் ஒரு உபய லக்கணம், 6ஆம் அதிபதி தான் லாபாதிபதிங்கிறதுனால வேலையில் எந்த அளவுக்கு கவனமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் லாபம். இவங்களுக்கு லாபமேன்மை அதிகரிக்க அதிகரிக்க வியாதியும் எதிரியும் அதிகரிப்பார்கள்ங்கிறது இயற்கையின் சூட்சுமங்களில் ஒன்று. மிதுனத்துக்கு சொன்ன மாதிரியான அமைப்பே தான். ஸோ இவங்க வேலையில் கவனம் செலுத்துறது, அதில் லாபம் பார்த்துக்கிறதுங்கிறது மட்டுமே கவனம் செலுத்தினாலே போதுமானது. ஹார்ட் ஒர்க் இஸ் நெவர் ஃபெயில் அப்படிங்கிறது தான் இந்த 4 உபய லக்னக்காரங்களுக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. அப்படியே இல்லை, தொழில் பண்ணியே ஆகணுங்கிற சூழ்நிலை வந்தால் வாழ்க்கை துணை மூலமாக தொழில் பண்ணலாம். பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்க மூலமாக தொழில் பண்ணலாம். மூத்த சகோதரி வகையில் தொழில் பண்ணலாம். அந்த மாதிரி வரும். பட் அதுவும் ரிஸ்க்கு தான். சுக்கிரன் இவங்களுக்கு லாபாதிபதி, அதே நேரத்தில் இவர் 6ஆம் அதிபதி. இடங்களை வாங்கி போடுறது, ஏன்னா ஒரு 4ஆம் இடத்துல உச்சமாவார். லாபாதிபதி 4ல் உச்சமாகறாருங்கனால வீடு கட்டி வாடகைக்கு விடுறது, கார் வண்டி டிராவல்ஸ் மாதிரியான விஷயங்கள் வாடகைக்கு விடுறது, இடம் வாங்கி போடுறது, இதன் மூலம் ஓரளவுக்கு லாபம் இருக்கும். மகரத்துக்கு செவ்வாய் லாபாதிபதியாக வருவார். அவரே 4 கூடையவராக வர்றாரு. இவங்களுக்குமே ரியல் எஸ்டேட் துறைகளில் லாபம், அதிகாரம் மிக்கவர்களோடு தொடர்பு வச்சுக்கிட்டு அதனால் ஆதாயம் சேர்க்கும் அமைப்பு, குறுக்கு வழியில் செல்வம் சேர்க்கும் யோகிதைகள் போன்றவை மகர லக்னத்துக்கு வரும். இவங்களுக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாத்துலேயுமே லாபம் இருக்கும் மறைமுகமாக. கூடவே கொஞ்சம் பாதகம் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, கட்டுமானத்துறை சார்ந்த தொழில்கள், அதிகார வர்க்கத்தின் பதவிகள், யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்களுக்கு செயல்படக்கூடிய தொழில்துறைகள் அதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கிறது, அதில் லாபம் பார்க்கறது, மேன்மை அடைகிறதுங்கிறது மாதிரி அமைப்புகள்லாம் இவங்களுக்கு வரும். காலபுருஷனுடைய 8ஆம் வீடு இவங்களுக்கு லாபஸ்தானங்கிறதுனால கிட்டத்தட்ட விருச்சிகத்துக்கு சொல்கிற அமைப்பு மகரத்துக்கும் சொல்லலாம். மற்றவர்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அது இவங்களுக்கு லாபமாக வரும். புரியுதா உங்களுக்கு? மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், உலகத்துக்கே ஒரு பிரச்சனை வந்தால் அதில் இவங்களுக்கு லாபம் வரும். இது விருச்சிக லக்னத்துக்கும் பொருந்தும், மகர லக்னத்துக்கும் பொருந்தும். ஏன்னா காலபுருஷனுடைய 6ஆம் வீடு விருச்சிகத்துக்கு லாபமாக வரும், காலபுருஷனுடைய 8ஆம் வீடு மகரத்துக்கு லாபமாக வரும். அப்போ மற்றவங்க துன்பப்படும் போது இவர்களுக்கு அதில் வருமானம் வரக்கூடிய யோகிதையும் லாபம் வரக்கூடிய யோகிதையும் கடவுள் இயற்கையாகவே சூட்சுமமாக படைச்சு வச்சுருப்போம். இது ரெண்டுமே பாவ லக்னங்கள்ங்கிறனால பாவம் பண்ணி சம்பாதிக்கணுங்கிற விதியும் மாறாது. கும்பலக்கணத்துக்கு குரு லாபாதிபதியாக வருவார். அஃப்கோர்ஸ் ஃபைனான்சியல் சம்மந்தப்பட்ட துறைகள் இவங்களுக்கும் செட் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிம்மத்திற்கு சொன்ன அதே விதிகள் பொருந்தும். அறிவு சார் விஷயங்களில் முதலீடு செய்கிறது, அதை லாபகரமாக எடுத்துக்கிறது, கல்வி சார் விஷயங்களில் முதலீடு செய்கிறது, கல்வி அது தொடர்பான தொழில்களில் முதலீடு பண்ணுறது, ஃபைனான்சியல் செக்டர் சம்மந்தப்பட்ட துறைகளில் முதலீடு பண்ணுறதுங்கிற மாதிரியான அமைப்பில் வரும். பட் கும்பம் ஒரு மாதிரி நெகட்டிவ் லக்னம் அப்படிங்கிறதுனால இவர்கள் எப்போதும் தொழில் செய்யும்போது கூடுதல் விழிப்புணர்வும் கவனத்தோடையும் இருக்க வேண்டியது அவசியம். நிறைய சீட்டு பிடிப்பாங்க கும்பலக்கணக்காரங்க, சிட் ஃபண்ட்ஸ் நடத்துவாங்க, நல்ல லாபகரமாக நடத்துவாங்க. 5 வருஷம் 10 வருஷம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஆளே தலைமறைவாயிடும். ஏன்னா நிறைய பேர் சீட் எடுத்தவங்க பணம் கட்டாமல் இவங்களை ஏமாற்றிடுவாங்க. ஸோ அந்த ஒரு விதியும் இவங்களுக்கு இருக்குங்கிறதுனால தொழிலில் கவனம் தேவை. மீன லக்னம் ஒரு உபய லக்னம். சனி லாபாதிபதி, அவரே விரையாதிபதி. எவ்வளோ வந்தாலும் இவங்களே அதை அழிச்சிருவாங்க, விரயம் பண்ணிடுவாங்கங்கிற அமைப்புகள் இருக்குங்கிறதுனால இவர்களும் சுய தொழில் புரிவதை விட வேலையில் இருக்கிறது புத்திசாலித்தனம். லாபங்கிறது சனியால் வரும், அதே சனியால் விரயமும் வரும். ஸோ இப்போ வேலைக்காரங்களால் லாபம் இருக்கும், அதே வேலைக்காரங்களால் நஷ்டம் இருக்குங்கிற மாதிரி 50-50 சாய்ஸ் அப்படிங்கிற அளவில் போயிடும். மோஸ்ட்லி உபய லக்ன ஜாதகர்கள் தனக்கு தெரிந்த திறமையை வளர்த்து கொள்வதன் மூலமாகவும், தனக்கு தெரிந்த தொழில்களின் சர்வீஸை மற்றவங்களுக்கு கொடுக்கறதன் மூலமாகவும், அல்லது வேலை பார்ப்பதன் மூலமாகவும் நிம்மதியான வாழ்வையில் பெற முடியும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.